ஹாய் கைஸ், நம்ம இந்த வீடியோவில் மிஸ் தி டிராகன் அப்படிங்கிற இந்த சீரீஸோட எபிசோட் 17 என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. நம்ம பவிலியன் கிங் அவள் பேலஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி நீ ஒரு வாட்டி அவளை பார்த்துட்டு வந்துடலாம்ல, நம்மளும் அது தப்பு இல்லையாங்கிற மாதிரி கேட்க, உனக்கு விருப்பம் இல்லைனா விடு, ஆயுன் ஒன்று நினச்சி ஃபீல் பண்ணுவாள் நான் அப்படி சொன்னேன். அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் பேலஸை சேர்ந்த அந்த ஹெல்பர் மேரேஜுக்கு முன்னாடி ராஜவம்சத்துல பொண்ணுங்களாம் எப்படி நடந்துப்பாங்கிறத நீங்க கொஞ்சம் கத்துக்க வேண்டியது இருக்கு. அதை உங்களுக்கு இவங்க சொல்லி தருவாங்க. பக்கத்துல ஒரு லேடியும் இருக்காங்க. இன்னைக்கு மற்றவங்களுக்கு எப்படி மரியாதை செலுத்துறதுங்கிறத பத்தி நம்ம கத்துக்கலான்னு அவங்க சொல்ல, ட்ரைனிங்கும் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம ஹீரோயினால சுத்தமா முடியல. காலை அப்படி மடக்கு, இப்படி குனி, இப்படிதான் நடக்கணும், எல்லாத்துக்கும் ஃபுல்லா ரூல்ஸ் வச்சிருக்கானுங்க. மிலிட்ரியே பரவாயில்ல போல, போதும் போதுங்கிற அளவுக்கு அவங்கள நொங்கெடுத்துட்டு இந்த ஸ்டெப்லாம் உங்களுக்கு சகஜமாகிற வரைக்கும் நீங்க இதை பிராக்டிஸ் பண்ணுங்க. நான் நாளைக்கு வந்து உங்களை பார்க்குறேன்னு சொல்லிட்டு இடுப்புல கையை வச்சு போஸ் கொடுத்துட்டு இருந்த நம்ம ஹீரோயினை முறப்பா ஒரு லுக்கும் விட்டுட்டு அவங்க அப்படியே அங்கிருந்து கிளம்ப, நம்ம ஹீரோயின்கா செம காண்டாகுது. இந்த பிரச்சனையிலேருந்து தப்பிச்சதை நினைச்சு சந்தோஷப்படுறதா இல்ல வாழ்க்கை ஃபுல்லா பேலஸ்லயே மாட்டிட்டு இருக்க போறதை நினைச்சு வருத்தப்படுறதா? இதுல நம்ம ஹீரோவோட ஞாபகம் வேற. சரின்னு அவங்க கிட்ட இருந்த ஃபயர் ஃப்ளை அப்படியே ஓபன் பண்றாங்க. நீ போய் யூச்சியை கூட்டிட்டு வரியா, நான் அவர்கிட்ட நிறைய விஷயம் பேசணும்னு சொல்லு. ஆனா அந்த ஃபயர் ஃப்ளை எங்கேயுமே போகாம திரும்ப வந்து அப்படியே அந்த பாட்டிலுக்குள்ளேயே உட்காந்துக்குது. அவங்களும் அப்படியே சோகமாக டக்குன்னு பார்த்தா நம்ம ஹீரோ அவங்க முன்னாடி நின்றுட்டு இருக்காரு. அவங்களும் அப்படியே ஆசையா ஒரு கிட்ட வராங்க. ஆனா நம்ம அங்கே நில்லு. அவங்களும் யூச்சி, நீங்க எனக்காக திரும்ப வந்தீங்க, என்ன இங்கிருந்து உங்களால கூட்டிட்டு போக முடியுமா? நம்ம ஹீரோக்கும் ஆசைதான், ஆனா இந்த நிலைமையில முடியாதுங்கிற மாதிரி சொல்லி அவர் ஒரு பக்கம் ஃபீல் பண்ண, அவங்களும் அதுவும் சரிதான், பேலஸோட புது கன்கியூப் திடீர்னு காணாம போயிட்டா அது மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தும். என்ன ஒரே ஒரு வாட்டி சிட்டி கேட்டுக்காவது கூட்டு போறீங்களா? நான் ஃபயர் ஒர்க்ஸ் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன், இதுதான் கடைசி, இதுக்கு மேல எதுவுமே கேட்க மாட்டேன்னு அவங்க சொல்ல, நம்மளும் சரின்னு சொல்லி அவங்கள கண்ணை மூட சோறாயிரும். முழிச்சு பார்த்தா நம்ம ஹீரோயின் ஒரு டிராகன் மேல பறந்துட்டு இருக்காங்க. அவங்களால அதை நம்பவே முடியல. ஆனா அந்த மூமெண்ட்டை என்ஜாய் பண்றதுக்கு கூட இப்ப அவங்களுக்கு நேரம் இல்லை. இதுதான் அவங்களோட கடைசி சந்திப்புங்கிற மாதிரி அவங்க ஒரு பக்கம் அப்படியே அலாரம் வைக்க, சிட்டி கேட்டுக்கும் அவங்க இப்ப வந்துடுறாங்க. ஃபயர் ஒர்க்ஸும் அப்படியே பிரம்மாண்டமா வெடிச்சு சதறிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயினும் செம ஹாப்பி. அப்படியே நம்ம ஹீரோவை பார்த்து, யூச்சி எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு. நம்மளும் என்ன சொன்னு கேட்க, நான் என்ன சொன்னா யூச்சி எனக்கு ஒன்று பிடிச்சிருக்குன்னு சொல்லி அவங்க அப்படியே சிட்டிக்கே கேட்குற மாதிரி அவருக்கு ப்ரப்போஸ் பண்றாங்க. ஆனா நம்மளு, நான் ஒரு டீமன், நீ ஒரு ஹியூமன், நம்ம ரெண்டு பேரோட வாழ்க்கையும் வேற வேறன்னு சொல்றாரு. நம்ம ஹீரோயின், அதை பத்திலாம் எனக்கு எந்த கவலையும் இல்லை, நீங்க எப்போதுமே என்ன ரொம்ப கேரிங்கா பாத்துக்கிறீங்க, உங்க கூட இருக்கும் போதெல்லாம் நான் ரொம்பவே ஹாப்பியா ஃபீல் பண்றேன். எனக்கு தெரிய வேண்டியதெல்லாம் உங்களுக்கும் என் மேல அதே ஃபீல் இருக்குங்கிறது மட்டும்தான். ஆனா நம்மால் இல்லைன்னு சொல்லிடுறாரு. எனக்கு ரொம்பவும் பிடிச்ச ஒரு பொண்ணு ஒருத்தி இருந்தா, நீயும் பார்க்கறதுக்கு அவ்வளவு மாதிரியே தான் இருக்க. அவளை நான் ரொம்ப மிஸ் பண்ணதுனால தான் உன்கிட்ட இவ்வளவு கேரிங்கா நடந்துகிட்டான். ஆனா நீ என் லூயிங் இல்லைன்னு சொல்ல, நம்ம ஹீரோயினும் லூயிங்கா, நம்மளும் அவ தான் என் மனசுல இருக்காங்கிற மாதிரி சொல்றாரு. நமக்கு தெரியும் அது அவங்க தானே. ஆனா விஷயம் தெரியாத நம்ம ஹீரோயின் அப்படியே மனசு உடைஞ்சு அலாரம் முச்சிடுறாங்க. டிராகன் கிங், எனக்கு பேலஸ்க்கு போறதுக்கே விருப்பம் இல்லை, என்ன வேற எங்கேயாவது கூட்டிட்டு போயிடுறீங்களா? அங்க தனியா இருக்க எனக்கு ரொம்ப பயமா இருக்கும், கொஞ்சம் ஃபயர் ஃப்ளைஸ் அது எனக்காக தர முடியுமா? ஆனா அது இனிமேல உனக்கு தேவைப்படாது. பேலஸ்ல உனக்கு தேவையான பாதுகாப்பு இருக்கும். எம்பரரோ உனக்கு தேவைப்படுற எல்லா பொருளையும் கொடுத்து உன்னை ரொம்பவே நல்லா பார்த்துப்பாரு. ஆனா அங்க எனக்கு யாருமே தெரியாதுன்னு அவங்க சொல்ல, உன் கூட குங்கிங் வருவா, அப்ப நீங்களும் என்ன பார்க்க வருவீங்களா? இல்ல அடிக்கடி வேணா, அட்லீஸ்ட் என்னோட பர்த்டே அப்ப மட்டுமாவது என்ன பார்க்க வர முடியுமான்னு அவங்க கேட்க, நம்மளும் லைட்டா யோசிச்சுட்டு முடிஞ்சா பார்க்கலான்னு சொல்ல, அது போதும், நான் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். ரெண்டு பேருமே ஒருத்தர் பயங்கரமா மிஸ் பண்றாங்க. ஆனா இதை விட்டா அவங்களுக்கு வேற வழியும் கிடையாது. இப்ப அப்படியே மேரேஜுக்கான டைமும் வருது. நம்ம ஹீரோயின் ஒரு பக்கம் கல்யாண பொண்ணா ரெடியாக, இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவும் வழக்கம் போல தலையெழுத்துன்னு அது எல்லாத்தையும் அப்படியே பார்த்துட்டு இருக்காரு. பேலஸோட கேட்டும் ஓபன் ஆகுது. நம்ம ஆயினும் அப்படியே உள்ள போறாங்க. அவங்களுக்கு கம்பெனியா நம்ம ப்ளூவும் அப்படியே போக, அப்படியே அந்த டோரும் ஸ்லோ மோஷன்ல க்ளோஸ் ஆகுது. அவ்வளவுதான், நம்ம ஹீரோயின் வாழ்க்கை மொத்தமும் இனிமே இந்த பேலஸ்ல தான் அவங்க வாழ போறாங்க. அப்படியே கட் பண்ணா நம்ம ப்ளூ அவங்க வழக்கம் போல ஜாலியா அவங்க இடத்துல உட்காந்து அப்படியே மேக்கப்லாம் போட்டுட்டு இருக்க. என்ன இருந்தாலும் லார்டோட கைவனும் நமக்கு வரவே வராது. செயல பார்த்தா நம்ம பவிலியன் கிங் முகத்துல ஒரு சூப்பரான சிம்பிளையும் வரைஞ்சு வச்சுட்டு நின்றுட்டு இருக்க. நம்ம ப்ளூக்கு டக்குன்னு சிரிப்பு வந்துடுது. நம்மளும், நான் ஒரு காரணமா தான் இந்த டிசைனை என் முகத்துல வரைஞ்சிருக்கேன், இதை விட நீ வரைஞ்சிருக்குது நல்லா தான் இருக்கு, ஆனா அந்த மெட்டல் மார்க் ஒன்றும் அவ்வளவு மோசமா இல்லை, நீ
உண்மையிலேயே ரொம்ப அழகாவே இருக்க. அந்த மார்க்கும் தான் சொல்ல நம்ம ப்ளூ இல்ல நீங்க போய் சொல்றீங்க, அது எனக்கு பிடிக்கவே இல்லைன்னு சொல்றாங்க. ஆமா, பேலஸ் வாசல்ல ஹெவன்லி ஜெனரல்ஸ் இருக்கிறதா டிராகன் கிங் சொன்னாரு. மோட்டல்ஸ் தவிர அவங்க யாரையுமே அலோவ் பண்ண மாட்டாங்கிறப்ப நீங்க எப்படி இங்க வந்தீங்கன்னு அவங்க கேட்க, நம்மளும் நான் ஒரு இமோட்டல் லார்டு, என்னை யாரால தடுக்க முடியும்னு கேட்கிறாரு. நம்ம ப்ளூவும் ஆமாமான்னு சொல்ல நம்ம பவிலியன் கிங் நீ என்னை பத்தி என்ன நினைக்கிற, அவங்களும் டக்குன்னு எதுவும் சொல்ல வராங்க. எதுக்கு உம்புன்னு ஆள் அப்படியே அமைதியாக நம்ம பவிலியன் கிங் எதுவா இருந்தாலும் சொல்லு, ஆனா உண்மையை மட்டும் தான் சொல்லணும். அவங்களும் லார்ட் நல்லா யோசிச்சிட்டீங்களே, அப்புறம் என்ன திட்டக்கூடாது. அவரும் சரின்னு சொல்ல நீங்க ரொம்பவே மோசமான ஒரு ஆளு, உங்க கொடூரமான கண்ணை வச்சுட்டு மற்றவங்களை இறக்கமே இல்லாம பனிஷ் பண்ணுவீங்க. அவர் அப்படியே டெரரா ஒரு லுக்கு விட நம்ம ப்ளூ நீங்க தானே சொல்ல சொன்னீங்க, சரி சொல்லுன்னு சொல்லிட்டு ஆளும் அமைதியாக அவங்களும் அவங்க மனசுல இருக்கிறதெல்லாம் கொட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. அப்பன்னு பார்த்து அந்த பக்கமா யாரோ வர சொன்னு கேட்க நம்ம பவிலியன் கிங் டக்குன்னு காணாம போயிடுறாரு. நம்ம ப்ளூவும் எங்க அதுக்குள்ள போயிட்டீங்க, நான் இப்பதான் சொல்லவே ஆரம்பிக்கிறேன். உங்களுக்கு ஒரு கிஃப்ட கூட செலக்ட் பண்ண தெரியல. இந்த பவுச்சை டீமன்ஸை விரட்டத்துக்காக தான் யூஸ் பண்ணுவாங்க, ஆனா அதை போய் நீங்க எனக்காக வாங்கிட்டு வந்தீங்க. இருந்தாலும் உங்களுக்கு அந்த விஷயம் தெரியாதுங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். நீங்க எனக்காக கிஃப்ட் கொடுக்க நினைச்சது எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் நீங்க உங்க முகத்தை என்னதான் கொடூரமா வச்சிட்டு இருந்தாலும் ஏனே தெரியல, எனக்கு என்னமோ அதை பார்த்துக்கிட்டே இருக்கலாம்னு தோணுது. அவரும் இப்ப அப்படியே அவங்க பின்னாடி வரேன். நம்ம ப்ளூ நீங்க என்ன பல தடவை பனிஷ் பண்ணிருக்கீங்க, ஆனா எதுவுமே ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாது. அதுவும் இல்லாம என் நல்லதுக்காக தான் நீங்க அதெல்லாம் பண்றீங்க. அப்புறம் எனக்காக நிறைய ஆஸ்மோத் கேக்கு, என் மெட்டல் மார்க்கை மறைக்கிற மாதிரி டிசைன்லாம் கூட போட்டு விட்டீங்க. எனக்கு என்னமோ நீங்க தான் எனக்கு சரியான ஆளுங்கிற மாதிரி தோணுதுன்னு அவங்க சொல்ல, நம்மளும் நான் உனக்கு சரியா இருப்பானா நீ சொன்ன. நம்ம ப்ளூவும் சாக்கோட திரும்பி பாக்குறாங்க. நீங்க எப்போ வந்தீங்க? நம்மதும் இங்கிருந்து போகவே இல்லை லாடுன்னு அவங்க சொல்ல, நீ என்ன பேர் சொல்லியே கூப்பிடலாம். அது மட்டும் இல்லாம ஆளு நான் உன்னை இவ்வளவு கொடுமைப்படுத்தியோ உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தோ நீ ஏன் ஒண்ணுமே என்ன வெறுக்கலன்னு உனக்கு தெரியுமா? அவங்களும் மண்டையை சுரிஞ்சிட்டே எனக்கு அதான் புரியலங்கிற மாதிரி சொல்ல, ஏன்னா உனக்கும் என்ன பிடிச்சிருக்கு. நம்ம ப்ளூக்கு ஒண்ணுமே புரியல. லார்டு நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க, ஆயுன் என்ன தேடுவா, எனக்கு டயம் ஆகுதுன்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே அங்கிருந்து கிளம்ப போக டக்குன்னு கால் ஸ்லிப் ஆகி அவங்க அப்படியே கீழே விழுறாங்க. டக்குன்னு பார்த்தா நம்ம பவிலியன் கிங் மின்னல் வேகத்துல வந்து அவங்களை அப்படியே காப்பாத்துறாரு. ரெண்டு பேரும் ரோலிங்லயே மேல வர பேலன்ஸ் மிஸ் ஆன நம்ம ப்ளூ டக்குன்னு அவரு மூக்க போய் அப்படியே கிஸ் பண்ணிடுறாங்க. என்னம்மா இப்படி பண்றீங்களேமாங்கிற மாதிரி தான் இருக்கும். ரெண்டு பேருக்குள்ளேயும் கரண்ட் பாஸ் ஆகுது. நம்ம ப்ளூ சாக்கை கீழே வேலை நம்ம பவிலியன் கிங் ஆள் உறைஞ்சே போயிடுறாரு. அப்பன்னு பார்த்து நம்ம ஹீரோயினும் அவங்கள தேடிட்டு அங்க வராங்க. ஆளும் அப்படிங்கிறது காணாம போக ஒரு பக்கம் நம்ம ப்ளூவோட ஹார்ட் பீட் பயங்கரமா ரைஸ் ஆக ஆரம்பிக்குது. இன்னொரு பக்கம் நம்ம பவிலியன் கிங்கும் அப்படியே நெஞ்சு பிடிச்சிட்டு நின்றுட்டு இருக்க. இப்ப அப்படியே கொஞ்சம் காலமும் ஓடி போகுது. நம்ம ஹீரோயின் சமையல் ரெடி ஆயிட்டு நம்ம ஹீரோக்காக காத்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு என் பர்த்டே, கண்டிப்பா யூச்சி என்ன பார்க்க வருவாரு. நம்ம ப்ளூ அவர் வருவாரு, நீங்க கொஞ்சம் உட்காருங்கன்னு சொல்ல நம்ம ஆயுன் இல்ல நான் நின்றுட்டே இருக்கேன், அவங்க நம்ம ஆளை பார்க்க போறோம்னு சொல்லி பயங்கர எக்ஸைட்மெண்டா காத்துட்டு இருக்க. டைம் ஓடுது ஓடுது ஓடுது, ஆனா நம்ம ஹீரோ மட்டும் காணும். ஒரு கட்டத்துல நம்ம ப்ளூ ஒருவேளை ஹெவன்லி காட்ஸ் ரொம்பவே ஸ்ட்ரிக்டா இருக்காங்களோ, நம்ம ஹீரோயின் என்ன ஹெவன்லி காட்ஸ்ன்னு கேட்க அப்பன்னு பார்த்து ஒரு பட்டர்ஃப்ளை அப்படியே பேலஸ்குள்ள வருது. அதை பார்த்த உடனே நம்ம ஆயணும் யூஜி வந்துட்டாருன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பியா அப்படியே அது பின்னாடியே போறாங்க. அந்த பட்டர்ஃப்ளையும் கொஞ்சம் கொஞ்சமா அவங்கள பேலஸோட பின்பக்கத்துக்கு கூட்டிட்டு வருது. ஆனா அங்கேயும் நம்மால இல்ல நம்ம ஆயுன்னு ஒருவேளை டிராகன் கிங்கால வர முடியலையா, அதனாலதான் அவரு ஒண்ணுங்க அனுப்பி வச்சிருக்காரா. அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் நீ போய் டிராகன் கிங் கிட்ட சொல்லு, என்னோட ஒரு பர்த்டே அன்னைக்கும் நான் இதே மாதிரியே அவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன்னு சொல்ல அந்த பட்டர்ஃப்ளையும் அப்படியே அங்கிருந்து பறந்து அந்த செவுத்துக்கு அந்த பக்கம் போகுது. பார்த்தா நம்ம ஹீரோ அங்க நின்றுட்டு இருக்காரு. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் நான் உங்களை பார்க்கணும்னு மட்டும்தானே ஆசைப்பட்டேன், அது கூட தப்பான்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் அழுதுட்டு இருக்க. அப்படியே காலமும் ஓட ஆரம்பிக்குது. கொஞ்ச நாள்லயே அந்த எம்பரர் அடுத்தடுத்த புது ஒய்ஃபை கல்யாணம் பண்ணிக்க ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினை ஏறெடுத்து கூட பார்க்கறதே இல்லை. அவங்க ஒரு பக்கம் தனிமையில அப்படியே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை அவங்கள பார்க்க வர நம்ம ஹீரோவோட பட்டர்ஃப்ளை மட்டும்தான் அவங்களுக்கான ஒரே ஆறுதல். இந்த பக்கம் நம்மளும் அப்படியே ஃபீல் ஆகுறாரு. ஆயுன் நீ எம்பரரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும் தான் நான் நினைச்சேன். ஆனா ஹியூமன் எம்பரர்ஸ் இப்படி தன்னை நம்பி வந்த பொண்ணை கூட இந்த அளவுக்கு கொடுமைப்படுத்துவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா தனிமையை விட ஒரு ஆளுக்கு கொடூரமான தண்டனை எதுவுமே இருக்காதுன்னு தான் சொல்லணும். அதை தான் இங்க நம்ம ஹீரோயின் அனுபவிச்சிட்டு இருக்காங்க. ஒரு பர்த்டே அன்னைக்கும் டிராகன் கிங் இன்னமும் ஏதோ ஒரு வேலையில மாட்டிட்டு இருக்காருன்னு நினைக்கிறான். ஆனா எனக்கு நம்பிக்கை இருக்கு, அவரு கண்டிப்பா
கண்டிப்பா என்ன ஒரு நாள் பார்க்க வருவாரு. ஆனா நம்மால் அவங்களுக்காக அங்கேயே தான் காத்துட்டு இருக்காரு. நம்ம ஃபேடி மட்டும் அவர்கிட்ட எவ்வளவு பேசி பார்க்கிறாரு. ஆனா நம்மால நான் அவளுக்கு நல்லது பண்றதா நினைச்சு நானே அவளை இன்னமும் காயப்படுத்திட்டேன். டிராகன் கிங், நீ ஏற்கனவே ஃபயர் சீல்டு தண்டர் டெரஸ்ன்னு சொல்லி ஏகப்பட்ட பிரச்சனையை பண்ணி வச்சுட்டேன். இதுல அடிக்கடி பேலஸ்குள்ள வேற போக ட்ரை பண்ற. உங்க ஆடுக்கு மட்டும் நீ பண்ற விஷயம்லாம் தெரிய வந்துச்சுன்னா எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு உனக்கு மிகப்பெரிய தண்டனையை கிடைக்கும். ஆனா நம்மால எனக்கு அதை பத்திலாம் எந்த கவலையும் இல்ல. இப்ப நான் யோசிக்கிறதெல்லாம் இந்த காலம் சீக்கிரமா ஓடாதா? நான் ஒன்னும் எவ்வளவு நாளைக்கு இதே மாதிரியே காத்துட்டு இருக்கணும்? என்னால இதை சுத்தமா தாங்கிக்கவே முடியலங்கிற மாதிரி ஆள் சொல்ல. நம்ம ஃபேடி மட்டும் நீ கவலைப்படாத, நீ ஆசைப்பட்ட நாள் சீக்கிரமாவே உன்னை தேடி வரும். அப்படியே காலமும் ஓடுது, வருஷங்களும் ஓடுது. ஆனா நம்ம ஹீரோயின் மனசுல இருந்து நம்ம ஹீரோ மட்டும் போகவே இல்லை. அவர் கூட வாழ்ந்த கொஞ்ச காலத்தை யோசிச்சுக்கிட்டே அவங்களும் அப்படியே அவங்க வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல அவங்க இருக்க வேண்டிய அந்த இடத்துல நம்ம ஹீரோ அவங்களுக்கு கிஃப்ட் பண்ண அந்த பேப்பர் டிராகன் தான் இருக்கு. நம்மளோட பட்டர்ஃப்ளையும் வந்து அப்படியே அது மேல உட்கார. இந்த பக்கம் நம்ம ஆயினோட இலிசன் தான் அப்படியே அவங்க வாய்ஸும் நமக்கு கேக்குது. டிராகன் கிங், இன்னொரு வாட்டி உங்களை பாக்குற வாய்ப்பு மட்டும் எனக்கு கிடைச்சிச்சுன்னா நான் கண்டிப்பா உங்களை போக விட மாட்டேன். அவங்க அப்படியே அவரை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு இருக்க. அப்படியே எபிசோட் 17 முடியுது. உண்மையிலேயே கொஞ்சம் சோகமான எபிசோட் தான். ஆனா நம்ம ப்ளூவும் பவிலியன் கிங்கும் உள்ள பூந்து சும்மா வேற லெவல் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லணும். இந்த பக்கம் நம்ம ஹீரோ நம்ம ஹீரோயினை சேர முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கு. நம்ம பவிலியன் கிங் என்னன்னா டாப் கீரை போட்டு தூக்கிட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, எந்த கப்பல் ஃபர்ஸ்ட் ஒன்று சேர போறாங்கிறதெல்லாம் நம்ம நாளைக்கான வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் குட் பை.